Hi guys, welcome back to பிஞ்சுக்கரங்கள். இன்னைக்கு நம்ம டைப்பிங் ஸ்பீட் டெக்னிக்ல எக்ஸசைஸ் 3ல இருந்து 4க்குள்ள போக போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது முழுக்க முழுக்க நம்ம எஜுகேஷன் சேனல் தான். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து கல்வி தொடர்பான காணொளிகளுக்காகவும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கூல் டேஸ்ல அகாடமிக்ஸை நிறைய நம்ம கவர் அப் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோஸ், அதாவது எஜுகேஷன் சம்பந்தமா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோஸ் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்ட்ரேஷன் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 3ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்னதா ஒரு கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 சென்டென்ஸ் டைப்ல நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த 3 சென்டென்ஸை நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 2 டேஸ் நான் எடுத்துக்க சொன்னேன். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இதை வந்துட்டு கவர் அப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மிடில் ரோ தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மிடில் ரோல நம்ம மிஸ் பண்ணக்கூடிய 2 ஆல்பபெட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G and H. இது ரெண்டையும் நம்ம எப்படி கவர் பண்ண போறோம்? ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மூலமாக தான். இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை சின்ன ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்றதன் மூலமாக நம்ம இந்த மிடில் ரோல உள்ள இந்த 2 ஆல்பபெட்டை நம்ம கவர் அப் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை எஃப்ல இருந்து ஜிக்கும், ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை ஜேல இருந்து ஹைச்க்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் தான் நம்ம எக்ஸசைஸ் 4ல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் சே நம்ம ஏஎஸ்டி, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிங்கர்ஸை உங்களோட பொசிஷனில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ப்ரொஃபஷ்னல் கோச்சிங் கிடையாது. நம்மளுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்னால் டைப்பிங் இன்ஸ்டியூட்க்கு போய் படிக்க முடியாது. பட் என்கிட்ட லேப்டாப் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, எனக்கு வந்துட்டு ஸ்பீட் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நம்மளுடைய இந்த டைப்பிங் ஸ்பீட் டெக்னிக் வீடியோஸ். ஸோ நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய டைப்பிங் இன்ஸ்டியூட் போகாம எந்த விதத்துல நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியுன்ற மாதிரி நீங்க கேட்கறதுனால தான் நான் இதை உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, தென் ஸ்பேஸ் செமிகோலன் எல்கேஜே, இதுதான் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4ல பார்க்க போறது ஏஎஸ்டிஎஃப் ஜிஎஃப். இந்த ஜிஎஃப்க்கு நம்ம லெஃப்ட் ஹேண்டோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்பேஸ் செமிகோலன் எல்கேஜேஹெச்ஜே, அவ்வளோதான். ஸ்பேஸ் ஏஎஸ்டிஎஃப்ஜிஎஃப் ஸ்பேஸ் செமிகோலன் எல்கேஜேஹெச்ஜே. ஸோ இதை நீங்கள் சொல்லிட்டே கீப் பண்ணணும். இதை நீங்கள் நான் சொல்ல மறந்தாலும் நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு விஷயம் நீங்கள் சொல்லிக்கிட்டே கீப் பண்ணுறது. ஸோ ஓகே, நம்ம இதே ப்ராக்டிஸை நம்ம எத்தனை லைன் பண்ண போகிறோம்? நீங்கள் மினிமம் 10 to 20 லைன்ஸ் நீங்கள் தாராளமாக கீப் பண்ணலாம். ஸோ ஏஎஸ்டிஎஃப்ஜிஎஃப் செமிகோலன் எல்கேஜேஹெச்ஜே, ஏஎஸ்டிஎஃப்ஜிஎஃப். ஸோ நீங்கள் தயவு செய்து சொல்லிக்கிட்டே கீப் பண்ணுங்க. இந்த ப்ராக்டிஸ் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா 10 to 20 லைன்ஸ் வரைக்கும் நீங்கள் போக போகிறீங்க. தென் உங்களுக்கு ஒரு சின்ன ஃபிங்கர் ட்ரில். ஏன்னா நம்ம மிடில் ரோவை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவர் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ நம்ம திரும்ப திரும்ப என்ன மாதிரியான நம்ம ட்ரில்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேசிஸில் ரைட் அண்ட் லெஃப்ட், அதாவது 2 கையையுமே நம்ம மாற்றி மாற்றி நம்ம ஃபிங்கருக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணுன்றதுக்காக லெஃப்டில் ஏ, தென் ரைட்டில் செமிகோலன், தென் லெஃப்டில் எஸ், ரைட்டில் எல், ஸ்பேஸ் டி கே ஸ்பேஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்டர்னேட்டிவா நம்ம இந்த லிட்டில் ஃபிங்கர், தென் திஸ் லிட்டில் ஃபிங்கர், இந்த சைடு நம்ம ரிங் ஃபிங்கர், அதே மாதிரி இந்த லெஃப்ட்ல ரிங் ஃபிங்கர், ரைட்ல நம்ம சென்டர் ஃபிங்கர், அதே மாதிரி லெஃப்ட்ல சென்டர் ஃபிங்கர், அந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவா நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ டிகே ஸ்பேஸ் எஃப் ஜே ஸ்பேஸ் ஜி ஹெச் ஸ்பேஸ் ஏ செமிகோலன் ஸ்பேஸ் எஸ்எல் ஸ்பேஸ் டிகே ஸ்பேஸ் எஃப்ஜே ஸ்பேஸ் ஜிஹெச் ஸ்பேஸ். இதே மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவா 2 கையில் இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸையும் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுலையும் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 20 லைன்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இன்னொன்று நான் சொல்லாமல் இருந்தாலும் நீங்கள் நான் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் தனியாக ஒரு பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் அந்த பேப்பரை பார்த்து நீங்கள் கீப் பண்ணலாம். அதர்வைஸ் உங்களுடைய மானிட்டரை மட்டுமே பார்த்து கீப் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 4ல் 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஏஎஸ்டிஎஃப்ஜிஎஃப்
இதையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கீப் பண்ணி 20 லைன்ஸ் நம்ம பார்த்துக்கிறோம். தென் ஒரு ஃபிங்கர் ட்ரில்க்காக நம்ம ஆல்டர்னேட்டிவா லிட்டில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ரைட் அண்ட் லெஃப்ட்ல நம்ம கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க நல்லாவே இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம எக்ஸசைஸ் 5ல நம்ம சின்ன வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நீங்க எந்த அளவுல ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றதையும். ஸோ நமக்கு வந்துட்டு இன்ட்ராக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய லைக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காகவும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு எந்தூசியாஸ்டிக்காக எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எக்ஸசைஸ் 5ல மீட் பண்ணலாம்.